வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு டிஃபன் ஐட்டம் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நம்மளுக்கே பிடிக்கும் இல்லைன்னு சொல்லலை. ட்ராவல்க்கெல்லாம் இந்த பராட்டா எடுத்துன்னு போனேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா மில்க் பராட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது என்னென்னு கேட்டீங்கன்னா கண்ணாடி கப் இருக்கு இல்லையா, நம்மளோட இந்த கப்பால் 2 கப்பு மாவு. ஸோ அதே கப்பால் 1/4 கப்பு பால் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. ஸோ காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துட்டுருக்கேன். 1 கப் கிட்ட எடுத்துட்டுருக்கேன். முதல்ல விட்டு பிசையலாம். இந்த மில்க் பராட்டா வந்து எல்லோரும் மைதாவில் பண்ணுவா, பட் நான் கோதுமையில் தான் பண்ணுவேன். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். அதனால் நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கோ எல்லாருக்கும். அதாவது குழந்தைகளுக்கு இப்போது ஸ்கூல் திறந்ததுன்னா என்ன கொடுக்குறதுன்ற யோசனை நிறையா வரும் இல்லையா, இந்த சமயத்தில் இந்த மாதிரி பராட்டாலாம் கொடுத்துடலாம். 1 கப்பில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மிச்சம் இருக்குது. ஸோ இது எவ்வளோ தேவைங்கிறத பார்த்து நம்ம விட்டுக்கலாம். நான் எண்ணெய் விடுறேன். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு பிசைஞ்சிக்கிறேங்கிறவா பிசைஞ்சிக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது நல்லா அப்படியே ஊற வச்சுருங்கோ. நல்லா மூடி போட்டு ஊற வச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து இந்த சப்பாத்தி பண்ணிடலாம். ஸோ இந்த பராட்டாக்கு தொட்டுக்கிறதுக்கு எது மாமி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா 1 பாட்டில் இன்றைக்கி வந்து ஒரு மிக்ஸ் வெஜிடபிள் சப்ஜி பண்ணுறேன். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகிடும். 2 விசில் வாங்கிட்டு விசிலை ரிலீஸ் பண்ணி எடுத்தோன்னாலே ரெடி ஆகிடும். ஏன்னா ரொம்ப கரிகாலாம் ப்ரெஷர் கொடுத்தேன்னா ரொம்ப மசிஞ்சு போய் வெந்து போயிடும். அதுக்கு 2 விசில் வாங்குங்கோ. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இது தனியாக ஒரு வீடியோ, அது தனியாக ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். நீங்கள் 2 பேரும் அடுத்தடுத்து அதை பார்த்துக்கோங்க. ஐ திங்க் ஹோப் நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இது அது தனியாக வெஜிடபிள் சப்ஜி தனியாக ஒரு வீடியோவாகவும் பராட்டா ஒரு வீடியோவாகவும் உங்களுக்கு தரேன் நான். நெய் தடவிக்கோங்க ஒரு எண்ணெய் தடவிக்கோங்க, உங்கள் சௌரியம். சரி, பால் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தடியாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தடியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ சப்பாத்தி போடலாம். நான் நெய்யில் பண்ணுறேன். உங்களுக்கு எண்ணெய் போகிறோம் அப்படின்னா எண்ணெயில் பண்ணிக்கோங்க. பட் நெய்யில் பண்ணினேன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுதான். நல்லா உப்பி வருது, உங்களுக்கே தெரியும். நல்ல வாசனையாக இருக்குங்க பராட்டா. இது கொஞ்சம் மைல்டு ஸ்வீட்டோட பால் பவுடர் போட்டிருக்கோம் இல்லையா,
பாலை விட்டு பிசைஞ்சிருக்கிறதுனால இது கொஞ்சம் மைல்டு ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்கு அந்த சப்ஜி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஓரளவு மட்டும் நல்லா அமுக்கி விட்டு எடுத்துட்டேன்னா ஜோரான பராட்டா, மில்க் பராட்டா தயார். இப்படி ஜோராக இருக்குது பார்த்தீங்களா. இதில் நீங்கள் வந்து இல்லை ஜாம் தடவி இல்லை அது மாதிரி எதாவது தடவி தரேன்னா இதுலேயே தடவி கொடுத்து ரோல் பண்ணி குழந்தைகளுக்கு வச்சுட்டேன்னா அப்போ கூட சமத்தாக சாப்பிட்டு வந்துடும் உங்கள் சௌரியம் போல். ஏன்னா குழந்தைகள் நிறைய பேர் காரம் சாப்பிட மாட்டா இல்லையா, அதுக்கு அது எவ்வளவோ தேவையில்லை. நல்லா ஊறித்துனா 1/2 hour ஊறித்துனா நல்ல ஜோராக அது மாதிரி உப்பி உப்பி வரும். ரொம்ப நல்லாயிருக்கும் பரோட்டாவும். மில்க் பரோட்டா தயாராகிடுது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமாக ரொம்ப ஜோராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.